நேத்தே இருந்து தமிழக மக்களை பற்றியும் தமிழ்நாட்டு சிஎம்மை பற்றியும் 2 பேர் பேசினது தான் மறுபடியும் ஞாபகம் வந்துட்டுருக்கு. ஒன்று தலை, இன்னொன்று வந்து தருதலை. அந்த தலை யார் அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்ப்போம். நம்மளுடைய ராகுல் காந்தி அவர்கள் பாராளுமன்றத்தில் ரொம்ப ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக ஸ்ட்ராங்காக கண்டெம் பண்ண ஒரு விஷயம், உங்களால் எக்காரணத்தை கொண்டும் தமிழ்நாட்டு மக்களை உங்களால் ஆளவே முடியாது அப்படின்றது ரொம்ப ஸ்ட்ராங்காக சொன்னார் நம்மளுடைய தலை. அது வந்து நிஜமாகவே அது நேற்றுக்கே வந்து இந்த சங்கிங்களுக்கெல்லாம் அது புரிய வந்திருக்கும். ஒருத்தர் பேசுனது வந்து பார்த்திங்கன்னா யாருன்னா மிஸ்டர் தருதலை, வேறு யாரும் இல்லை, மிஸ்டர் ஹெச் ராஜா அவர்கள் தான். ஒரு தடவை சொல்லியிருந்தார், ஸ்டாலின் இஸ் மோர் டேஞ்சரஸ் தென் கருணாநிதி அப்படின்னு. உண்மைக்குமே ரொம்ப அசால்ட்டாக நம்ம சிஎம் வந்து லெஃப்ட் ஹேண்டில் டீல் பண்ணிட்டு போயிட்டார். இன்னொரு விஷயம் கூட மிஸ்டர் ஹெச் ராஜா சொல்லியிருந்தார், ஹை கோர்ட்டாவது ஹேர் ஆகுது அப்படின்னு சொல்லியிருந்தார். ஆனால் நேத்திக்கு அதே ஹெச் ராஜா வந்து கொந்தளிக்கிறாரு. ஒரு கோர்ட் ஆர்டரை நீதிபதி இவரு சொன்னதை வந்து எப்படி வந்து ஏற்றுக்காமல் போக முடியும், உங்களெல்லாம் என்னால் மதிக்க முடியாது அப்படிங்கிறாரு. எப்படி உங்களுக்கு தேவையான ஒரு விஷயம் நடந்துச்சுன்னா அது ஓகே, இல்லைன்னா உங்களுக்கு ஹை கோர்ட்டாவது ஹேர் ஆகுது ஆகிடும் அப்படி தானே. ஓகே, அது உங்களுக்கு வந்து மாற்றி மாற்றி பேசுகிறது, புரண்டு பேசுகிறதெல்லாம் ரொம்ப சாதாரண ஒரு விஷயந்தான். நெக்ஸ்ட்டு, நம்ம திருப்பரங்குன்றமாக இருக்கட்டும், திருவண்ணாமலையாக இருக்கட்டும், எல்லா கோயில்களையும் இது வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் அவங்கவுங்க வழிபாடு ரொம்ப சிறப்பாக செஞ்சிட்ருக்காங்க. இதில் நயினார் நாகேந்திரன் வந்து ட்வீட் போட்டிருக்காரு. என்னென்னா, பாசிச திமுக எங்கள் அது கண்ணாடி சார் அப்படின்னு சொன்ன மாதிரி தான் இருக்குது. அது தயவு செஞ்சு யாராவது சொல்லி புரிய வைங்க. இப்போ பாசிசம்னா என்ன அப்படின்றது. நீங்கள் சாமி கும்பிட்றவங்க கலவரம் பண்ணாமல் இருக்கணும், ஓகேங்களா? இன்றைக்கி இதுதான் நான் சொல்கிறேன். நான் பரம்பரையாக நேத்திக்கு வரைக்கும் நான் கோயிலுக்கு போயிருக்கேன், சாமி கும்பிட்ருக்கேன், வீட்டில் சாமி கும்பிட்ருக்கேன். என்னை யாரும் எந்த கட்டுப்பாடும் என்ன தடையும் யாரும் என்னை விதிக்கலை. இல்லை வந்து என் வீட்டுக்குள்ளே வந்து யாரும் வந்து மாட்டுக்கறியவோ இல்லை பன்னிக்கறியோ எதுவும் போடலை. அப்படியே போட்டாலும் நாங்கள் கேர் பண்ணுறதில்ல, அது வேறு விஷயம் சொல்கிறேன். ஸோ அவங்க தெய்வ வழிபாடு அவங்கவுங்க இடத்துல பண்ணிக்கிட்டால் எந்த பிரச்சனையுமே கிடையாது. இதில் உங்களுக்கு வந்து தர்கா வழியாக போய் தான் அங்கே விளக்கு ஏற்றணும்னு முருகன் உங்ககிட்ட சொன்னாரா? 2வது, முருகனுக்கும் சங்கிங்களுக்கும் என்னடா சம்மந்தம் இருக்குது, அதை கேட்போமே. இங்கே தமிழ்நாட்டை விட்டு வெளியப்பட்டு திருக்கார்த்திகை என்னன்னு உங்களுக்கு தெரியாது. நீங்கள் இன்றைக்கி பாஜகக்காரங்க இவ்வளோ துள்ள வேண்டிய அவசியமும் உங்களுக்கு கிடையாது. அப்போ உங்களுக்கு ஸ்டேட்டுக்கு ஒரு சாமி தேவைப்படுது, ஸ்டேட்டுக்கு இவங்க எல்லாமே உங்களுக்கு ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் மாதிரி இல்லைங்களா? இந்த ஹிந்து முஸ்லீம் பிரச்சனைன்னு சொல்லும்போது தான் சொல்லுது. ஏன்னா இது வந்து உங்கள் நார்த்தில் இப்போ நிறைய பேர் வந்து பேசும்போது சொல்லுவாங்க, அது நார்த்தில் நடக்கும் ஹிந்து முஸ்லீம் பிரச்சனைலாம், இங்கெல்லாம் அப்படி நடக்காது அப்படின்னு. உண்மைக்குமே நம்ம தமிழ்நாட்டில் அது நடக்க வாய்ப்பே கிடையாது. ஆனால் நான் இருந்த சொசைட்டியும் சரி, நான் மும்பையில் இருக்கும்போதும் சரி, எங்கள் பக்கத்தில் ஒரு ஃபேமிலி ஒருத்தவங்க இருந்தாங்க, ஹனீஃப் மாமான்னு சொல்லிட்டு. ஸ்டில் அவங்க அங்கே இருக்காங்க. என்னை வந்து அவங்க வீட்டு ஒரு பிள்ளையாகவும், மாமானா மாமா தான். ஏன்னா நான் படிக்கும்போது, ஸ்கூல் படிக்கும்போது இது வந்து 7th நடந்த ஒரு இன்சிடெண்ட். ஏன்னா இன்றைக்கும் ரொம்ப ரொம்ப பெருமையாக நான் சொல்லக்கூடிய விஷயம். ரம்ஜான் டைமில் நாங்கள் வீடெல்லாம் உட்காந்து க்ளீன் பண்ணிகிட்ருக்கோம். ஹனீஃப் மாமா வீட்டில் நான் அங்குள்ள அவங்க பசங்க, அக்கா, அண்ணா, தம்பியெல்லாம் உட்காந்து க்ளீன் பண்ணிகிட்ருக்கோம். அப்போ ஒரு டப்பா ஒன்று எடுத்துகிட்டு என்கிட்ட அந்த வீட்டு அக்கா, அவங்க பேர் ஷபானா, அந்த அக்கா என்கிட்ட கேட்குறாங்க, கவிதா இது என்ன தெரியுமா அப்படின்னு. அது என்னதுக்கா அப்படின்னு ஓப்பன் பண்ணி பார்த்து நிறைய ராக்கி இருக்குது. அது உங்கள் அம்மா வந்து எங்கள் அப்பாவுக்கு கட்டின ராக்கி. எப்படின்னா, எங்கள் அம்மா கட்டக்கூடிய ராக்கியை வருஷம் மாமா அந்த பாக்ஸில் தான் பத்திரப்படுத்தி வைப்பார். அவங்க வீட்டுக்கு எந்த விசேஷத்துக்கு கல்யாணம் அப்படி இப்படின்னு ஏதாச்சும் பத்திரிக்கை வந்தாலும் அவர் சொல்கிற வார்த்தை, என் தங்கச்சி வீட்டில் கொடுத்துட்டிங்களா, கொடுத்துருங்க அப்படிம்பாங்க. அதே மாதிரி மும்பையில் எங்கள் ஏரியாவில் நடக்கக்கூடிய எந்த முஸ்லீம் கல்யாணமாக இருந்தாலும் சரி, கிறிஸ்டின் கல்யாணமாக இருந்தாலும் சரி, வெஜ் கவுண்டர் தனியாக இருக்கும் அவங்கள ஹிந்துக்களுக்கு. ஏன்னா அவங்க சாப்பிட மாட்டாங்க, மேபி அவங்களுக்கு பூஜை இருக்கும், அதனால் அவங்கள வந்து நம்ம வந்து சங்கடப்படுத்த முடியாதுன்றதுக்காக தனியாக வெஜ் கவுண்டர் வச்சுருப்பாங்க. இந்த அளவுக்கு ஒருத்தருடைய உணர்வுகளை மதிப்பு கொடுத்து வாழ்கிற ஊர் தான் இந்த ஊர். இந்த இந்தியாவே அந்த மாதிரிப்பட்ட ஸ்டேட்ஸ் தான். ஏன் இதே நார்த்தில் மட்டும்தான் நாங்கள் அப்படி பழகணும். நாகர்கோவிலில் கோட்டார், என்னோடய அப்பா ஒரு கோட்டார், நான் இருந்ததெல்லாம் கொஞ்சம் வருஷம் இருந்தாலும் நான் கோட்டாரில் தான் நான் இருந்தேன் என்னோடய கொஞ்சம் நாட்கள்லாம். அங்கே பார்த்திங்கன்னா நிறைய முஸ்லீம்ஸ் இருக்காங்க, அதே மாதிரி ஹிந்துஸ் இருக்காங்க. எல்லாமே முறை சொல்லி தான் அங்கேயும் கூப்பிடுறது. மாமன், மச்சான், அண்ணா, தம்பி, என்ன மதினின்னு சொல்லுவாங்க. ஐ மீன் அத்தை பொண்ணை, மாமா பொண்ணை கூப்பிடுறது எனக்கு இன்றைக்கும் இருக்காங்க. என்ன முஸ்லீம்ஸ் வந்து என்ன முறை சொல்லி கூப்பிடுவாங்க. நான் குழந்தை, தங்கச்சி, மச்சான் அப்படி பேசுகிறவங்க இன்றைக்கி இருக்காங்க. ஹிந்து முஸ்லீம்குள்ளால இங்கே எந்த பிரச்சனையும் கிடையாது. அல்லாஹ், கிருஷ்ணர், முருகர், கிரைஸ்ட் யாருக்குள்ளால எந்த பிரச்சனையும் இல்லைங்க. பிரச்சனை இந்த சங்கி பயிலுக, இந்த சல்லி பயில்களால் தான் இன்றைக்கி பிரச்சனையே. நீங்கள் கலவரத்தை தூண்டுறதுக்கு உங்களுக்கு வந்து ஏதோ ஒரு கான்செப்ட் வேணும். அதனால் நீங்கள் வந்து இப்போ எடுத்துக்கிறீங்க கார்த்திகை, முருகனை நீங்கள் எடுத்துருக்கீங்க. திருக்கார்த்திகை உங்களுக்கு என்னடா சம்மந்தம் இருக்குது? இல்லை வந்து நேற்றுக்கு வந்து ரவி குமார் ஏதோ பேருடா,
அவரு வந்திருக்கிறாரு. சாமி கும்பிட முடியலையேன்னு ஆதங்க. இந்த ஒரு படத்துல சொன்ன மாரி தான் வடிவேலு சொன்ன மாரி, "இது இந்த முகறதுக்கு வந்திருக்கா?" அப்படின்னு கேட்ட மாரி தான் கேட்கணும்னு தோணுது. உங்களுடைய பாட்சா தமிழ்நாட்டுல பலிக்க போறதே கிடையாது. அவங்கவங்க வீட்ல அவங்கவங்க தேவைக்கு சாமி கும்பிட்டுட்டு யாரையும் டிஸ்டர்ப் பண்ணாம இருந்துட்டாலே ரொம்ப புண்ணியம். நாங்க வளர்ந்த சூழ்நிலை இன்னைக்கு தமிழ்நாட்டுல இருக்கு. இன்னைக்கு ஒரு வாங்க சத்தம் கேட்டா நாங்க உடனே தலையில வந்து கை வச்சுப்போம். என்னமோ அறியாம போயிடும் அது. ஏதாவது ஷால் இருந்தாலும் கூட போட்டுப்போம். அது பண்ணணும்னு அவசியம் இல்ல. என்ன வந்து எந்த இஸ்லாமியர்களும் என் கழுத்த பிடிச்சு நெரிச்சு நீ செய்யின்னு சொல்றதில்ல. அதே மாதிரி இன்னைக்கும் இங்க பூஜை பண்றாங்கன்னா, எந்த இஸ்லாமியர்களும் பர்ப்பஸா அங்க வந்து ஏதோ பண்ணணும், இல்ல அவங்களுக்கு நான்வெஜ் குடுக்கணும், இல்ல நான்வெஜ் சாப்பிட்டு அவங்க வீட்டுக்கு போணும்னு கூட என் வாசல் கூட வந்து நிக்க மாட்டாங்க. இல்ல நாங்க நான்வெஜ் சாப்பிட்டுருக்கோம் வரமாட்டோம். இப்படி சொல்றவங்கள தான் நாங்க இன்னைக்கு கேட்டுட்டு இருக்கோம். அப்படிதான் பழகிட்டு இருக்கோம். அதனால சல்லி பயலுவலா உங்களுடைய விளையாட்ட நீங்க வேற எங்கேயாவது வச்சுக்கிட்டீங்கன்னா, தட் வில் பி குட் ஃபார் யூ.